Hi students, today நம்ம பார்க்க போறது class 10 exercise 1.1 chapter 1 இதுல நம்ம fourth sum பார்க்க போறோம். Given that HCF of 306 and 657 equal to 9. Find LCM of இதே நம்பருக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இப்போ பாருங்க இதோட HCF வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. HCF வந்து 9 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எல்சிஎம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக அதை போட்டுடலாம். ஸோ இப்போ கிவன் இது வந்து சொல்யூஷன். ஸோ நமக்கு கிவன் வந்து என்னன்னா ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு 9. ஓகேவா? ஸோ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்னா எல்சிஎம் வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணோம். ஓகேவா? ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். So LCM into HCF equal to product of two numbers. Product of two numbers. Okay. So நம்ம இதில் என்ன ஃபைண்ட் பண்ணோம், நமக்கு ஆல்ரெடி HCF அவங்க கொடுத்துட்டாங்க. ஒன்லி நம்ம வந்து LCM மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ LCM மட்டும் இந்த சைடு வச்சுப்போம். LCM equal to product. Okay, so product of two numbers இதை நம்ம எழுதிக்க வேண்டாம். LCM is equal to product of two numbers வந்து 306 ஒரு நம்பர் and 657 divided by HCF. ஓகே, ஸோ இங்கே வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது அண்ட் இந்த சைடு வந்தால் டிவிஷனாக மாறிடும். ஸோ இது வந்து நம்ம 9 டேபிளால் நம்ம டிவைட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் 657 So 7 times 7 9s are 63 and 2 7. 3 9s are 27. So நமக்கு 73 timesல வந்து இது கேன்சல் ஆகுது. ஓகேவா? ஓகே, 306 into 73. ஸோ இது ரெண்டத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 22338 கிடைக்குது. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். Therefore, LCM equal to 22338 is the answer for this sum. So, இதோட இந்த sum complete ஆயிடுச்சு. Please like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க. Thank you for watching.